ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்குபேட்டர் நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா 12 மணிக்கெலாம் அந்த 12 வோல்ட் பேட்ரி இது ஃபேன் இருக்கும் இல்லையா, அது அந்த ஒயர் வந்து கட்டாக இருந்திருக்கு. க்ளீன் பண்ணும்போது அதை ரன் பண்ணி விட்டேன். ஒரு 2 மணி நேரத்துலேயே அந்த ஒயர் எங்கேயோ கீழே எர்த்து பாஸ் ஆகி ட்ரிப் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நான் என்ன யோசித்தேன், அடாப்டர் தான் போயிடுச்சு போல் இருக்குன்ட்டு அடாப்டர் வேறு லைனை கட் பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த ஒய்ஃபை அடாப்டர் எடுத்து அடிஷ்னல் எடுத்து போட்டு விட்டேன் நைட்டு. அது போட்டு விட்டேன்னா அது ரன் ஆகிடுச்சு. சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் அது கட் ஆனதுனால தான் ரன் ஆகிடுச்சு, பிரச்சனை வந்தது. நம்ம தான் சரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இப்போ அடாப்டர் எடுத்து பார்ப்போம், செக் பண்ணுவோன்ட்டு அதான் 2 வயர் எடுத்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம வயர் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு போட்டு ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செக் பண்ணுவோம். மேலே லைனில் கொடுத்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அது ஓகேனா கன்ஃபார்ம்னா நம்ம திரும்பவும் இதையே இன்குபேட்டரில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம 1996 வந்து நான் ஐடிஐ படிக்கும்போது நமக்கு ரேடியோ மெக்கானிக் நம்ம ரூமில் பக்கத்தில் இருந்தாப்புல, அவரோட ஹெல்ப் பண்ணும்போது தான் இந்த சால்ட்ரிங் ஒர்க்கு நமக்கு கொஞ்சம் தெரியும். இல்லைன்னா நம்ம இப்போ அவர் இன்குபேட்டர் ஆப்ரேட்டர் தான் வரணும். இங்கே யார்கிட்ட வாங்கினோமோ அவங்க தான் வரணும். இப்போ நம்ம டேப் அடிச்சுட்டு 2 பக்கமும் டேப் அடித்து செக் பண்ணுவோம். நம்ம இப்போ அவர் வரணுன்னா நமக்கு இப்போ சாத்தியப்படாத விஷயம். அதனால் நம்மளே செக் பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2வது இதுலேயும் டேப் அடிச்சுட்டு நம்ம பாருங்கள், நம்ம போயிட்டு செக் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணியாச்சுனாக்கா ஓகேன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது. செக் பண்ணுறதை நான் ஒண்டி தான் எடுக்கிறேன். இதை பாருங்கள், ஓகே ஆகிடுச்சு அது. இப்போ நம்ம இன்குபேட்டரில் ஃபிட் பண்ணிடலாம் அதை. இப்போ அதுலேயும் வந்து நம்ம கட் பண்ண வயரை வந்து சால்ட்ரிங் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜாயிண்ட்டு கொடுக்கக்கூடாது அதில். இப்போ நம்ம அந்த கீழே அதே டோலோடு நினச்சி தான் கீழே ஜாயிண்ட்டு கொடுத்தோம். அதுவே ஷார்ட் ஆகி என்ன ஆயிடுச்சு, ட்ரிப் ஆகிடுச்சு இல்லைங்களா. அதனால் இதில் வந்து எப்போவுமே சால்ட்ரிங் தான் பெட்ரு. அதனால் இதையும் சால்ட்ரிங்கே பண்ணி விட்ருவோம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சால்ட்ரிங்கே பண்ணிடலாம். இப்போ நம்ம வயரை 2ஐயும் சால்ட்ரிங் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இப்போது நம்ம இது சால்ட்ரிங் பண்ணி போடுறதுக்காக இப்போ ஒரு வயர்மேனே இல்லை அவர் இன்குபேட்டரே கூப்பிட்டோம்னா, இன்குபேட்டர் உள்ளவரே கூப்பிட்டோம்னா அவர் வந்து வர்றதுக்கு 1 நாள் ஆகும். நம்ம அதுக்குள்ளார நமக்கு முட்டையும் போயிடும், வேறு எதுவும் நம்ம எதுவும் பயன்படுத்த முடியாது. இந்த பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஹீட்ரு வைக்கிறதுக்கு சேஃப்டியாக அந்த இடத்துல கேபிள் பிளாஸ்டிக்காக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அந்த நம்மகிட்ட கிடைச்சது அதான் அந்த டம்ளர் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கேன். சேஃப்டியாகவும் செய்யணும் நம்ம இல்லையா. ஏன்னா இப்போ நீங்கள் தெரியாமலாம் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. நம்ம ரேடியோ ஆம்பிளிஃபயர்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சில விஷயங்கள்லாம். அதனால் எனக்கு இந்த ஒர்க்கில் நல்லா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இதை நானே பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். அப்படியே 2ஐயும் நல்லா பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பார்க்கணும். சால்ட்ரிங் பண்ணிட்டு இன்னும் ஒட்டில் சரியாக, அது எனக்கு லெஃப்ட்டு சரியாக விளங்காது. ஓகே, இப்போ 2 லைனையும் சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் பண்ணி முடிக்கிற உடனே 2 பக்கமும் டேப் அடிக்கணும். டேப் அடிக்காமல் விட்டுறக்கூடாது, முக்கியம் அது. சால்ட்ரிங் ஒரு சைடு வந்து ஆகலை, என்னதை பாருங்கள் எடுத்துக்கிச்சு. இப்போ ரைட்டால் அடித்தா நமக்கு ஓகே. இல்லை, செட் ஆகுது பாருங்கள். இப்போ ஓகே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்தது அது ப்ளஸ் மைனஸ். இதில் இன்னும் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடாப்டருக்கு வந்து 12 வோல்ட்டுக்கு வந்து
நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும்பாங்க. எதுக்கு? அவுட்புட்டுக்கு தான் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கணும். அது நம்ம பின்னு தான் அவங்க ஸ்டாண்டர்டான பின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் பிரச்சனை கிடையாது. இன்புட்டு நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. நோ ப்ராப்ளம். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம இதுவே வந்து அடாப்டருக்கு கீழே அவுட்புட்டு இது வந்து ஏசி வோல்ட்டு. இதுவே டிசி வோல்ட்டில் கட்டாக இருந்ததுன்னா அது நம்ம பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சி தான் போட்டாகணும். இல்லைன்னா நம்ம இது போர்டு போயிடும், ஃபுல்லாகவே மதர் போர்டு ஃபுல்லாகவே போயிடும். அதனால் அது செட் ஆகாது. ஏசி வோல்ட்டுங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யலாம். ஏன்னா அது ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் வயரிங் எப்படி வேணாலும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம போட்டாச்சு. ஒரு சைடு டேப் அடிச்சிருவோம். டேப் அடிச்சுட்டு நம்ம ஒரு நடை செக் பண்ணி பார்த்துருவோம். ஆமாம், நல்லா டேப் மட்டும் எர்த் லீக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்னஸாக அடிச்சுடணும். அடிக்கிறது மட்டும் சிறப்பாக இருக்கணும். நல்லா நல்லா டைட்டாக வச்சு அடிச்சிட்டோம்னா அப்புறம் உள்ளார தானே இருக்குது, மேக்ஸிமம் பாக்ஸ் உள்ளார தான் இருக்குது, ஒன்றாகாது. இருப்பினும் நம்ம செய்கிறத கரெக்டாக செய்யணும். ஓகே, இப்போது ஒரு சைடு அடித்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு அதில் சப்ளை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆமாம், பாருங்கள், அந்த இடத்த எனக்கு கட் பண்ணதுக்கு பிளேடு இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹீட்ரு சால்டிங் அயன் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹீட்ரை எடுத்து செப்பரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ப்ளக்கு இன் பண்ணி சுவிட்ச் பாக்ஸில் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம். சப்ளை கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏதாவது போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, பெல்டன். ஓகே, கண்டினியூ கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, டன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ.